தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்பான தேவ ஜனமே, அவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னுடைய சிலுவை எடுத்து என்னை பின்பற்றினால் அன்றி அவன் சீஷனாக இருக்க தகுதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாமி சிலுவையை வெள்ளியில், வெண்கலத்தில், இரும்பில், தங்கத்தில் செய்து கழுத்தில் தொங்கிக் கொண்டு பார்த்தியா நாங்கள் சிலுவையை சுமக்கிறோன்னு சொல்கிறாங்க. அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியும் போது 3 சிலுவைகள் இருந்தது. அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த 3 சிலுவை தான். ஆனால் அந்த சிலுவையில் அன்பான தேவ ஜனமே 2 பக்கம் திருடருங்க இருந்தாங்க, மத்தியில் ஆண்டவர் இருந்தார். சிலுவைக்கு அன்பான தேவ ஜனமே கணம் எதனால் வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்ததுனால தான் சிலுவைக்கு கணம். சிலுவையில் ஆண்டவர் இல்லைன்னா அந்த சிலுவைக்கு என்ன இல்லைங்க? கணம் இல்லை. அதே போலவே சிலுவையை சுமக்கிறேன்ற நாம் சிலுவையை என்ன பண்ணக்கூடாதுங்க? அன்பான தேவ ஜனமே, அடிக்கடி எருக்கி வைத்து விடக்கூடாது. நம்ம என்னைக்கு ஆண்டவரை பின்பற்றணும்னு சொன்னோமோ அன்னையிலிருந்து நம்முடைய மரண நாள் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வோ சாவோ ஆண்டவருக்காக நாம் என்ன பண்ணணுங்க? அவர் நடந்து போன பாதையில், அவர் காட்டின மாதிரியை நாம் பின்பற்ற பழகி கொள்ளணும். சிலுவையை சுமந்து கொண்டு வான்னு அர்த்தம் என்ன? ஒரு பாரமான என்னங்க சிலுவையை பண்ணிவிட்டு டெய்லி நான் செம்மையை சுமக்குந்து வரேன் அப்படின்றதா இல்லைங்க. ஆண்டவருக்காக என்ன அவமானம் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன விதமான பரிகாசம் வந்தாலும், என்ன விதமான தூசணமான வார்த்தைகள் நம்மளை பேசினாலும் அவைகள் எல்லாவற்றையும் உதறி விட்டுட்டு, அன்பான தேவ ஜனமே, நம்மை தேவன் எதற்காக பிடித்து கொண்டாரோ, எபிரியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுது, எதற்காக அவர் நம்மை பிடித்து கொண்டாரோ அதை நாம் பிடித்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? பிரியமான தேவ ஜனமே, லெக்கையை நோக்கி விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவராக இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடு என்று வேதம் சொல்லுது. எப்படி ஓடணுமா? பொறுமையாய் ஓடணுமா? நம்ம சிலுவையை சுமந்து ஆண்டுகிட்ட வந்த உடனே ரொம்ப பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அன்பான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சவாலுங்க வரும், பலவிதமான எதிர்ப்புங்க வரும், பலவிதமான தடைகள் வரும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை எனக்கு வேண்டாப்பா அப்படி என்று விட்டு போகிற சூழ்நிலைங்கள்லாம் நமக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா, நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்களாலேயே நம்பிக்கை துரோகம் வரும். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவன் தான் நமக்கு குழி வெட்டுவான். யார் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கையாக எனக்கு வலதுபுறம் இடதுபுறம்னு சொல்கிறோமோ அவங்க தான் நம்ம பேரை கொண்டு போய் கெடுக்குவாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் என்ன ஆகிடக்கூடாதுன்னா பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. வாழ்வோ சாவோ கர்த்தருக்காக நம்ம முன்வைத்த காலை பின் வைக்காம நம்ம என்ன பண்ணணும்? அன்பான தேவ ஜனமே, தேவனுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, சிலுவையினுடைய உபதேசம் சீர்கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று வேதம் சொல்லுது. இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை என்னங்க, இந்த சிலுவையின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் நம்ம புரிந்து கொண்டா, நம்ம இந்த உலகத்தினுடைய எந்த வல்லமையும் எந்த சக்தியும் நம்மளை என்ன பண்ணாதுங்க? பிரிக்கவே பிரிக்காது. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்கே தேவ வசனம் சொல்லுது, பசியோ பட்டினியோ பட்டயமோ நிர்வாணமோ என்ன வந்தாலும் கூட
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம தேவனுக்காக வாழும்போது கண்டிப்பாக சில சூழ்நிலைகள் என்னங்க நம்மை தடமாடும்படியாக, நம் தேவனை விட்டு போகும்படியான நிலைமை வரும். ஆனால் அவை எல்லாவற்றிலையும் நம்ம நின்று, அவை எல்லாவற்றையும் சகித்து, அது எல்லாவற்றையும் தாங்கி அன்பான தேவஜன்மை கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை நலமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம மற்றவங்க நம்மளை கைத்தட்டும் போது எவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம அவமானப்படுத்தும் போதும் அவ்வளவு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எப்பொழுதுமே வெறியும் எது எதிர்பார்க்குறோம்? கனத்தை எதிர்பார்க்குறோம், மரியாதை எதிர்பார்க்குறோம், பாராட்டை எதிர்பார்க்குறோம். ஆனால் யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுங்க? தொடக்கூடாது. தொட்டால் உடனே என்ன ஆகிடுறோம்? முகரூபம் மாறிடுது. உடனே விசுவாசத்தை விட்டுடுறோம், உடனே பின்மாற்றம் அடைஞ்சிடும். அது அல்ல சிலுவையை சுமக்கிறதுக்கு அறையாள். சிலுவையை சுமக்கிறேன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவையே நமக்கு என்னன்னா ஒரு பரிகாசம் சின்னம், அவமான சின்னம். அது பிரியமான தேவ ஜனமே, என்ன வந்தாலும் நான் சிலுவையை எடுத்துன்னு இயேசுவுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்கிறேன்றதுக்கு அடையாளம் தான் சிலுவை. ஆகையால் தான் கலாத்தியர் 5:24 பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவன் தன் ஆசைகளையும் தன் இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறான் என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, அங்கே அறிஞ்சிட்டோன்னு சொன்னான். அறிஞ்சன்னு அர்த்தம் என்ன? நான் சிலுவையில் அறியப்பட்டேன்னா செத்துட்டேன்னு அர்த்தம். இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து என்ற அர்த்தம். எப்போ அந்த நிலை என்னங்க நம்ம வாழ்க்கையில் வருதோ, அப்போ அன்பான தேவ ஜனமே நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்காக சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, அப்போஸ்தலருக்கு எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பேதுரு யோவானை கூப்பிட்டு அடித்து, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எருசலேம் எங்கோ பிரியமான தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று அவளை மிரட்டினார்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 40 42 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவங்க அடிபட்டாங்க, அவமானப்பட்டாங்க. அதை அவங்க அற்பமாக கேவலமாக எடுத்துக்கலைங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த நாமத்தின் நிமித்தமாக அவமானப்படுவதற்கு அவள் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஜப ஆலயங்கள் தோறும், வீடுகள் தோறும் போய் கர்த்தரே கிறிஸ்துவன்னு பிரசங்கம் பண்ணாங்க. நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். அங்கே பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்து பாடுபட்டால் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஆகையால் அன்பான தேவ சனமே, நீங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். அவரோடு மரித்தா நாம் அவரோடு எழுந்திருப்போம், நாம் அவருக்காக பாடுபட்டால் அவரோடு நம்ம ஆளுகையும் செய்வன்னு வேதம் சொல்லுது. ஆகையால் கொஞ்ச காலம் நமக்கு பாடு பிரச்சனை இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்து என்ன ஆகாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தர் வசனம் சொல்லுது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. கலப்பையின் மேலே கை வைத்து பின் திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவன் அல்லன்னு. என்ன வந்தாலும் என்னங்க நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். ஏன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 22 சொல்லுது, அவருடைய அடிச்சோடையின் மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கன்னு. ஆகியால் அவர் தான் உனக்கும் எனக்கும் ரோல் மாடல். அவருடைய வழியில் நடங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்காக பாடுபட்டு அவருக்காக ஆளுகையும் செய்வோம். ஆகியால் பாட நினச்சி கவலையப்படாத, கொஞ்ச காலம் பாடு, ஆனால் நித்திய காலம் அவரோடு இருப்போம். ஆகியால் இந்த உலகத்தினுடைய பாடு நம்மை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆகியால் அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவ பாதையில் நடக்கும்போது நமக்கு வரும் இதெல்லாம். ஆனால் இதெல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நம்ம வாழும்போது நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய குடும்பங்கள் என்னங்க ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவ ஜனமே, நான் 39 வருஷம் ஊழியத்துக்கு வந்து இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ அவமானம், எத்தனையோ நிந்தை, என்னங்க எத்தனையோ விதமான பரிகாசம், எத்தனையோ விதமான என்னங்க அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகலை. பிரியமான தேவ ஜனமே, ஒன்று என்ன தெரியுமா கற்றுக்கணும்? இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் ஏசு மகிமைப்படணும். அவ்வளோதான் என்னுடைய நோக்கம், வாஞ்ச தரிசனம். சொல்லிட்டு போட்டோம், பேசிட்டோம், தூத்துட்டோம். ஆனால் என்னுடைய தரிசனம் என்ன? ஏசு சரீரத்தில் மகிமைப்படணும். ஆகியால் அவருக்காக, அவர் விட்டு போன பாதையில் என்ன வந்தாலும் என்னங்க அவருக்காக வாழ சகிக்க
ஆயத்தம்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். ஆகியால் இன்னி வரைக்கும் வந்துச்சுங்க, நாங்கள் சொல்ல முடியாது ஏதோ பிரச்சனைங்க. ஆனால் ஒன்றும் எங்களை அசைக்கலை, ஒன்றும் அவர் அன்பை விட்டு எங்களை பிரிக்கலை. ஏன் தெரியுமா? உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறார். ஆகியால் அன்பாளே, அவர் சொன்னார் நான் ஜெயித்தேன். நீங்கள் வேதத்தில் யோவான் 16:33 வாசிச்சு பாருங்க. நான் ஜெயிச்சேன், நீங்கள் ஜெயிப்பீங்கன்னார். அவர் ஜெயிச்சார், நான் கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த பாடுங்க பிரச்சனை நம்மளை ஒன்றும் செய்யாது. சோர்ந்து போவாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்று என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசியுங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. என்னங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார், உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு நெருக்கடியில், ஏன்னா சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏராளம், நான் கர்த்தர் நின்று விடுவிப்பார், நான் கைவிட மாட்டார், நான் தூக்கி எடுப்பார். ஆனால் உன்னை அழிக்கணும்னு நினச்சுவேன், இடம் தெரியாமல் போயிடுவான். ஆனால் நீ இருப்பேன், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனை சோதனை எல்லாம் வந்தால் விட்டு ஓடிடாதீங்க, என்னங்க புலம்பாதீங்க. தேவனுக்காக யோபு போல என்னங்க, தேவனுக்காக நீங்கள் நில்லுங்க. உங்களோட தொடக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தர் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொன்னது போல, ஆமாண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்காது என்று அறிந்திருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்தோடு அன்றை எதற்காக எங்களை பிடித்திரோ அதை பிடித்து கொண்டு பொறுமையோடு எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்யும். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல, அப்பா எங்களுக்காக வைக்கப்பட்ட நீதியின் கிரீடத்தை நாங்கள் சுகந்தித்து கொள்ள உதவி செய்வீராக. கிறிஸ்துவனாக இருந்து துன்பப்பட்ட அவன் பாக்கியவான் என்று சொன்னீரேன். நாங்கள் பாடுகள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் அன்று உமக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அடிச்சொடையில் நடக்க நீர் உதவி செய்யும். யாரெல்லாம் பாடுகள் வழியா, பிரச்சனையின் வழியா, அவமானத்தின் வழியா, நிந்தைகள் வழியா கடந்து போகிறார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் தொட்டு ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்துவீராக. அவருடைய எல்லா தோல்விகளை ஜெயமாய் மாற்றி சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக. யோசேபாத்து சொன்னது போல, நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, எங்களுடைய கண்கள் உண்மையே பார்க்கறதுன்னு சொல்லும் போது கர்த்தர் யோசேபாத்துக்கு சொன்னீர், சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளையின் சார்பில் நீர் இருந்து யுத்தம் செய்யும். சத்துருக்கள் வெட்கப்பட உதவி செய்யும். அற்புதங்கள் அதிசயங்களை செய்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கு அதிகமாக செய்து அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். உம்முடைய ஆணை பாய்ந்த கரத்தில் தொட்டு ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகியால் கேட்ட நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணுமா? அன்பான சகோதரனே, சகோதரியே, எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் 22, 23, 24 3 நாட்கள் எங்களுடைய கலை சபையாக இருக்கிற HBR லேவட்டில் மாலை தோறும் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்குமா 3 தேவ மனிதர்கள் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த எல்லைகளில் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் வந்து அணுகலாம். ஒருவேளை எங்களுக்கு விலாசம் தெரியலன்னா எங்களுடைய சபையினுடைய பேர் பெத்தேல் சபையினுடைய பேரை போட்டிங்கன்னா கரெக்டாக லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு காண்பிக்கும். நீங்கள் வரலாம், பங்கு பெறலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.